அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன சர்க்யூட் பார்க்க போறோம்னா, என்ன விஷயம் பார்க்க போறோம்னா டயோடு. ஸோ இந்த டயோடுன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலைன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே அடுத்த ஒரு கண்டுபிடிப்பே நடந்திருக்காது. ஸோ டயோடு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள ஐசி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சுவிட்ச். டயோடுன்றது ஒரு சுவிட்ச், ஆன் ஆஃப் வேலை பார்க்குற சுவிட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. டயோடு இஸ் ஆக்ட் லைக் a சுவிட்ச். ஸோ இந்த டயோடு வந்து என்ன சிம்பிளா இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதுதான் டயோடோட சிம்பிள். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதாவது இது வந்து ஆனோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதை வந்து கேத்தோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒன் வே ஆஃப் கரண்ட் ஃப்ளோ தான் இந்த டயோடு வேலை பார்க்கும். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் லைன்ல கொடுக்குறீங்கன்னா இப்படிதான் எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இதான் இந்த டயோடோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் லைன்ல ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ் லைன்ல எனக்கு என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த டயோட நம்ம எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து ஒரு ஏசியா டிசியா மாத்துறது இந்த டயோடு தான் மேஜரான கான்செப்ட். ஒரு டிரான்சிஸ்டருக்குள்ள இருக்கிறது இந்த டயோடு தான். இந்த டயோடுன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாட்டி டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. டிரான்சிஸ்டர்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாட்டி ஐசி அப்படின்றது கிடைச்சிருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படையான ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் சின்னதானதுக்கான மேஜர் ரீசன் வந்து இந்த டயோடு தான். ஓகேவா? ஸோ இந்த டயோட்ல வந்து ஜீனர் டயோடு இருக்கு, நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு, ஜெர்மானியம் டயோடு இருக்கு. ஒவ்வொரு டயோடுமே ஒவ்வொரு விதமான வோல்டேஜஸ்ல வந்து அப் அண்ட் டவுன் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன பண்றேன்னா இந்த டயோடோட கான்செப்ட் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் ரெண்டு விதமான சர்க்யூட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து விஇன் கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து டி1 அப்படின்ற ஒரு சர்க்யூட், டி1ன்ற டயோடு எடுத்து ஒரு எல்இடியை ரன் பண்ண வைக்கிறேன். அதே சேம் டைம் வந்து வி2 ஒரு இன்னொரு ஏசி சிக்னல் கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல டி2 அப்படின்ற ஒரு சர்க்யூட்டை ரன் பண்ண வைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் நான் இன்செர்ட் பண்ணல, இதில் எனக்கு கெப்பாசிட்டர் இன்செர்ட் ஆகுது. ஸோ ஒரு பியூர் டிசி எனக்கு வரதுக்கு எனக்கு இந்த டயோடு, அதாவது இந்த கெப்பாசிட்டர் எனக்கு தேவைப்படும். என்னதான் இதுல வரக்கூடிய ஏசி சிக்னலை டிசி சிக்னலா கன்வெர்ட் பண்ணாலும் ஒரு பியூர் டிசியா எனக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதுல வந்து ஒரு ஆசிலோஸ்கோப் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஆசிலோஸ்கோப் கனெக்ட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இது வந்து இன்புட்டா இங்க கொடுத்துருக்கேன், பிஏ வந்து அவுட்புட்டா இங்க எடுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி சி இன்னொரு ப்ரோபை வந்து இன்புட்டா கொடுத்துருக்கேன், பிஏ வந்து அவுட்புட்டா எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, இந்த லைட் எனக்கு ஃபிளிக்கரிங் ஆகி எரியுதா? இந்த லைட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஃபிளிக்கர் ஆகி எரியுது, இது வந்து கான்ஸ்டன்டா எரியுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் நான் இன்செர்ட் பண்ணல, இதுல ஒரு கெப்பாசிட்டர் இன்செர்ட் பண்ணிருக்கேன். இதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாரி, இதோட வேவ் ஃபார்ம் பாருங்க. ஸோ இது வந்து ஏலன்றது எல்லோ கலர் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், பின்றது ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு ஃபிளிக்கரா எரியக்கூடியது, சி வந்து அடுத்த சர்க்யூட்டோட இன்புட்டு, டி வந்து அடுத்த சர்க்யூட்டோட அவுட்புட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல பாருங்க, ட்ரிகர் நான் கம்மி பண்றேன். ஸோ ஏயோட பொசிஷன் இது, இது பியோட பொசிஷன், இது சி அண்ட் டி. ஸோ எனக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபிளிக்கரிங்கான ரீசன் என்னன்னா இதுதான் என்னோட ஏசி சிக்னல். ஏசியோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஏசி சிக்னலை டிசி சிக்னலா மாத்தியாச்சு இந்த டயோடு. ஸோ ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ இதை ஒரு ரெக்டிஃபியர்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது டயோடோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா ரெக்டிஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஏசியை டிசியா மாத்திருச்சு, 1 0 1 0 மாத்திருச்சு. பட் எனக்கு என்னன்னா பியூர் டிசியா எனக்கு கிடைக்கல. பியூர் டிசியா கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு கெப்பாசிட்டர் போட்டோன்னே எனக்கு என்னன்னா ஒரு பியூர் டிசியா கிடைச்சிருக்கு. பட் இதுலயும் எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து டிஏ மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ டியோட ரேஞ்சை மட்டும் மாறும்போது எனக்கு பாருங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு பியூர் டிசியா இல்லை. கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்கும் சர்க்யூட் லைன்ல போகும்போது. ஏன்னா நான் ஒரு டயோட் தான், ரெண்டுக்குமே வந்து ஒரு டயோட் தான் நான் வச்சிருக்கேன். அந்த ஒரு டயோடு வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, அப்ஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா டவுன். இதோட ஸ்லாண்டிங்க்கும் இதோட ஸ்லாண்டிங்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா ஒரு சிக்னல்ல? ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள ஸ்லாண்டிங்க்கும் ஸோ இதோட ஸ்லாண்டிங்க்கும் இதோட ஸ்லாண்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஒரு டயோடோட ஃபங்க்ஷன், ஏசியை டிசியா மாற்றக்கூடிய டயோடோட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் போட்டனால அந்த இடத்துல என்ன நடக்குது, கெப்பாசிட்டர் போடலைன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த டீடைல்ஸா சொல்லியிருக்கேன் நான். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அதாவது ரெண்டு டயோட் போட்டா இதுல என்ன நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் நான் எடுத்துருக்கேன். ஸோ சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர்ல ரெண்டு டயோடு D3 அண்ட் D6 அப்படின்ற மாதிரி ரெண்டு டயோடு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு டயோட சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோடிஎஸ் லைன்ல வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஒரு சர்க்கியூட்டை எப்படி பேசிக்கா டிசைன் பண்றது, அதுல இருந்து எப்படி நம்ம கெர்பர் ஃபைல் கொண்டு வர்றது, எப்படி ஒரு டீட்டெயிலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ் வந்து பார்ப்போம். ஒரு போர்டு எப்படி ஜென்ரேட் பண்றது, இப்போ வர கான்செப்ட்ல வந்து எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்ட நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்குனாலும் சரி எனக்குனாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பேசிக்ஸ் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த ஃபீல்ட்ல போனாலும் உங்களுக்கு ரன் ஆயிரும். உங்களால இது பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸோட பேசிக் கான்செப்ட் ஆச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காண்டி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் உங்களுக்கு குறைகள் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே இடத்துல நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ஆசிலோஸ்கோப் போடுறேன். ஸோ இது ஏசி. ஸோ இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். மேலே பார்த்தது வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ ஏ இன்புட் கொடுத்துருக்கேன், பி அவுட்புட் எடுக்கிறேன் இதுல இருந்து. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சியும் டியும் தேவையில்ல, சியும் டியும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏசி சிக்னல், நான் கொடுக்கக்கூடிய ஏசி சிக்னல். ஓகேவா? இதுதான் என்னோட டிசி சிக்னல். அதாவது நான் இந்த இடத்துல கெப்பாசிட்டர்ஸ் எதுவுமே போடல. கெப்பாசிட்டர்ஸ் போடாம என்னோட வேவ் ஃபார்ம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த இது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அதுக்கு ஒரு சைக்கிள் வந்துருச்சு. இது ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அதுக்கு ஒரு சைக்கிள் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்ற கான்செப்ட், அதுதான் வந்து பியூரா ஏசியை டிசியா மாத்துற கான்செப்ட். ஸோ அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்குரிய வீடியோஸை அடுத்த செக்ஷன்ல நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.